Hi friends, welcome to my channel. நான் உங்கள் சிவரந்தினி ஃப்ரம் CLS தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு சிறுதானியங்களில் ஒரு வகையாக இருக்கக்கூடிய வரகரிசி வச்சுட்டு வந்து காய்கறிகள் எல்லாம் சேர்த்துட்டு குக்கர்லேயே வந்துட்டு சாம்பார் சாதம் வந்து எப்படி ஹெல்த்தியாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நைட் டைமில் டிஃபன் சாப்பிட்டா வந்து நடுவில் பசிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து இந்த வரகரிசி சாம்பார் சாதம் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா வரகரிசி, துவரம் பருப்பு, கடலெண்ணெய், கடுகு, கடல் உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா வந்துட்டு சீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு தேவைப்படும். ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வரகரிசி வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், கிராசரி ஷாப்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து அவைலபிளாக இருக்கும். இது வந்து நம்ம 1/2 டம்ளர் வந்து போட்டோம் டீ டம்ளரில் அப்படின்னாவே வந்துட்டு 2 பேர் வந்து தாராளமாக வந்து சாப்பிட்லாம். நல்லா வந்து உபரி ஆகி வரும். இது 1/2 kg வந்து 46 rupees தான். ஸோ டெஃபினட்டாக வந்து எல்லோரும் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த சின்ன டம்ளர் வந்து டீ டம்ளரில் 1/4 டம்ளர் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இதே டம்ளரில் 1 டம்ளர் வந்து அரிசி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 2 பேர்த்துக்கு. 4 பேர்த்துக்கு அப்படின்னா நான் அந்த பிளாஸ்டிக் டம்ளர் வச்சுருக்கேன் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து 1 டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. பருப்பு வந்து துவரம் பருப்பு ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பருப்பு தான். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து கடுகு சைஸில் தான் வந்து இருக்கும் வரகரிசி வந்து எப்போவுமே. இது வந்து நல்லா வந்து உபரி ஆகி வந்து வரும். ஏன்னா நம்ம தண்ணி வந்து இதுக்கு 1:4 ரேஷியோவில் தான் வந்து நம்ம வந்து சேர்த்து வந்து குக் பண்ண போகிறோம். நல்லா வந்து சாம்பார் சாதம் குழஞ்சி வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஜவ்வரிசியோட ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். பட் வந்து கடுகை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அரிசி பார்க்குறதுக்கு நல்லா ப்யூர் ஒயிட்டில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் வந்து ஊற வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்தி. 2 வயசு குழந்தைகள்லேருந்து எல்லாருமே வந்து இந்த வரகரிசி சாம்பார் சாதம் வந்து சாப்பிட்லாம். ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆயிரும். ஈஸியாக வந்து கரைஞ்சி வந்து போயிடும். குழந்தைகளுக்கு வந்து மிக்சியில் அடித்து ஊட்டுறவங்களாம் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிக்சியில் அடிக்காமே வந்து ஊட்டலாம். ஸோ நீங்கள் இப்போ என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், பியூட்டி டிப்ஸ், மேக்கப் டியூட்டோரியல், ஹெல்த் கேர் டிப்ஸ், குக்கிங் வீடியோஸ்னு ஏகப்பட்ட வீடியோஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு வந்து காய்கறிகள் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா வந்து முள்ளங்கி வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த காய்கறிகள் வேணால் எடுத்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துணும் அப்படின்னா இன்னும் வந்து டேஸ்டியாக இருக்கும். தென் வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ காய்கறிகளை வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து போட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து அரிசி ஊறினது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து ஊறி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பாடு வந்து தாளித்து விட்டுறலாம். ஓகேங்களா. சாம்பார் சாதம் வந்து நம்ம இப்போ 1 பார்ட்டில் தான் வந்து செய்ய போகிறோம். இது வந்து 1 பார்ட் சாம்பார் சாதம் மாதிரி தான். நம்ம குக்கர் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடலை எண்ணெய் தான் வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து சீரகம் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம சாம்பார் சாதம் வந்துட்டு சாம்பார் நம்ம குழம்புக்கு எப்படி வைப்போமோ ஸோ அதே கன்சிஸ்டன்சியில் தான் வந்து செய்ய போகிறோம். ஓகேங்களா. ஸோ சீரகமும் வந்து போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மனம் வரும் இல்லைங்களா. அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னும் கூட சூப்பராக இருக்கும். முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயத்தை. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரௌனிஷ்டாக வந்து வந்தால் போதும். ரொம்ப வந்து ப்ரௌனிஷ்டாக தேவையில்லை, கோல்டன் ப்ரௌன் வர தேவையில்லை. ஸோ தக்காளி வந்து நான் நறுக்கி வச்சுருக்கிறது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளருக்கு அரிசிக்கு வந்து 2 தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ தக்காளியும் வந்துட்டு நம்ம வதக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வந்து சுருள வெந்து வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மசாலா தூளெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு உப்பு வந்து நான் இந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா சாப்பாட்டுக்கும் வந்து உப்பு ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதே அளவு உப்பு தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இதில் கூட குறையெல்லாம் வந்து தேவைப்படாது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போடுற அளவு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு ஒரு கலர்னதுக்கப்புறமா வந்து பொடி வகைகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது லவனித்துக்கும் வந்து சாப்பிட்டு கொடுக்குறனால 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வந்து நல்லா வந்து ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் வரைக்கும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் தூள் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா சுருளை வந்து இந்த தக்காளியெல்லாம் வந்து வெந்து வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை வந்து எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் வந்து நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணி வந்து இந்த காய்கறி வந்து கொஞ்சம் நேரம் வந்து வேக வைங்க, ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும். ஸோ அந்த உப்பு வந்து காய்கறியில் பிடிக்கிறதுக்காக நீங்கள் வந்து 1 டம்ளர் வந்து அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ இதுதான் வந்து ரேஷியோ. நல்லா ஜூஸியாக வந்து வரும். நான் வந்து இன்றைக்கி 5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ 1/2 டம்ளர் வந்து எடுத்திருந்தேன் இல்லைங்களா அரிசி. ஸோ வந்து 2.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அவருக்கு வந்து இன்னும் நல்லா வந்து ஜூஸியாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி வேணும் அப்படின்னா 4 டம்ளர்லேருந்து 5 டம்ளர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா உபரியாகி வரும். ஸோ காய்கறியில் வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியும் பருப்பு வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெறும் 1/2 டம்ளர் தான் வந்து அரிசி எடுத்திருக்கோம், 1/4 டம்ளர் தான் வந்து பருப்பு எடுத்திருக்கோம். ஆனால் இது வெந்து வந்து நம்ம விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ உபரியாகி வந்திருக்கும் அப்படின்னுட்டு. இது வந்து இந்த அளவு வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 3 பேர் வந்து தாராளமாக வந்து நைட் டின்னருக்கு வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காய்கறிகளோட எல்லா சத்தும் வந்துட்டு அவங்களுக்கு போகும். வெஜிடபிள்ஸ் தனியாக சாப்பிட பிடிக்காத இருக்க குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரகரிசி வந்து எல்லா இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் அரிசி வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து விசில் விட்டுறேன். விசில் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து எப்போவும் விடுற மாதிரி 3 விசில்லேருந்து 4 விசில் வரைக்கும் வந்து விட்டுக்கலாம். நான் வந்து 5 விசில் வந்து விட்டுறேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா 4 விசில் விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா குழஞ்சி வந்து வரணும் அப்படின்னா 5 விசில் வரைக்கும் விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம காய்கறி எல்லாம் வந்து போட்டிருக்கனால கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து 5 விசில் வந்து நான் விட்டுருக்கேன். குக்கர் மூடி வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் உப்பு வந்து பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்தது. ஸோ அதனால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து குக்கர் வந்து மூடி வச்சிடலாம். ஸோ 5 விசில் வந்ததுக்கப்புறமா வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வந்து காட்டுறேன். ஸோ இருக்கட்டும், குக்கர் வந்து 5 விசில் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சாப்பாடு வந்து 5 விசில் விட்டு வந்து இறக்கி வச்சுட்டேன். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ சாப்பாடு வந்திருக்கு உபரியாகி அப்படின்ட்டு பாருங்கள். 1/2 டம்ளர் அரிசிங்க இவ்வளோ சாப்பாடுங்க. ஸோ சிறுதானிய வகைகள் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து உபரியாகி வரும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து சூடாக வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த காரா பூந்தி இருக்கும் இல்லைங்களா, மிக்சரில் வருது, அது பெரிய வெங்காயம் பொடி பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் காய்கறியெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்து வெந்து குழஞ்சி வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். வயசானவங்க வரைக்கும் வந்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் நைட் செஞ்சுட்டு மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா காலையில் லைட்டாக வந்து வாட்டர் விட்டு ஹீட் பண்ணி கூட வந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரகரிசியில் வந்து ரெசிபீஸை செய்ய தெரியாமல் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணுறேன். பை.